ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வேதாந்த கல்வி. இந்த டாப்பிக்கில் இருந்து ஃபஸ்ட்டு தலைப்புங்க, அதாவது வேதம் என்பது என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த ஆப் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. போய் செக் பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணி நல்ல ப்ராடக்ட்ஸாக வாங்கி ஹாப்பியாக இருங்க. ப்ராடக்ட்ஸு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேதம் என்பது என்ன சொல்கிறது? வேதம் அப்படின்னா என்னென்னா பாரதி. வேதம் என்பது பாரதி. பாரதி என்பது என்னென்னா பரம்பரையை குறிக்கும் சொல். வேதம் வந்து தனக்குத்தானே 3 விதியை ஏற்படுத்தி வச்சுருக்குதுங்க. ஒன்று வந்து ஹித்தம், இன்னொன்று பிரியம், இன்னொன்று சத்தியம். ஹித்தம் அப்படின்னா என்னென்னா பிரயோஜனம் தரக்கூடிய விஷயத்தை மட்டுமே பேசப்படுவது. பிரியம் அப்படின்னா பிரியமாக, சந்தோஷமாக, இனிமையாக மட்டுமே பேசப்படுவது. சத்தியம் அப்படின்னா சத்தியத்தையே, அதாவது உண்மையை மட்டுமே பேசப்படுவது. இந்த வேதத்தால் வர்ற அறிவு, ஞானத்தை விட வேறு எந்த இன்பமும் இந்த உலகத்தில் கிடையாதுங்க. இந்த இன்பத்தை வந்து யாராலையும் தடை செய்யவும் முடியாதுங்க. அவ்வளோ விஷயங்கள் உள்ள கொட்டி கிடக்குதுங்க. பாரதி என்பது முக்கியமாக யாரை குறிக்குதுன்னா ரிஷிகளை குறிக்குதுங்க. ஏன்னா ரிஷிகள் தான் வந்து தனக்குள்ளே இருக்கிற எல்லா இன்பங்களையும் பேரானந்தத்தையும் வேதம் மூலமாக முழுமையாக அடைந்தவர்கள். இவர்களைத்தான் வந்து ரிஷிகள்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வேத மொழி வந்து 2 முக்கிய பகுதியை உள்ளடக்கி இருக்குதுங்க. ஒன்று வந்து அனதிகதம், இன்னொன்று வந்து அதிகதம். அனதிகதம் அப்படின்னா என்னென்னா உன்னால் அறியப்பட முடியாத விஷயங்கள் வந்து அனதிகதம். அது அறியப்பட்ட விஷயங்கள் வந்து அதிகதம். புரிஞ்சுதுங்களா? இப்போ அறியப்பட்ட விஷயங்கள், அதாவது அறியப்படுவது அப்படின்னா என்ன அப்படின்னா அதில் வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பிரத்யக்ஷம், இன்னொன்று வந்து அனுமானம். அறியப்பட முடியாதது அப்படிங்கிறது நம்மளால் முடியாது, விட்டுருங்க. அடுத்து அறியப்பட முடியும் அப்படிங்கிறது எதுன்னா அதிகதம் ஒன்று, அதிகதம். அந்த அதிகதத்தில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோன்னா பிரத்யக்ஷம் ஒன்று, அனுமானம் ஒன்று. பிரத்யக்ஷம் அப்படின்னா என்னென்னா தன்னுடைய 5 புலன்களை வச்சு இவ்வுலகில் என்னென்ன நடக்குங்கிறத அறியறது பேர் வந்து பிரத்யக்ஷம். அனுமானம் அப்படின்னா சில அறிகுறிகள் மட்டும் வைத்து நம்ம கண்டறிவது வந்து அனுமானம். சரிங்களா? அப்போ அனுமானத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாங்க. நம்மளுடைய கதையோட ஹீரோ பேர் வந்து சுப்பிரமணி. அவர் வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து சுப்பிரமணி வீட்டில் இருக்கிறாரா என்பதை வந்து எப்படி என்னோட அறிவை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்து தாழ்பால் போட்டிருக்கு, வெளியில் வந்து செப்பல் இருக்குது. ஸோ அப்படின்னா சுப்பிரமணி உள்ளதானே இருப்பார் அப்படிங்கிறத வந்து அவர் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு பேர் தான் அனுமானம். புரியுதுங்களா? வேதம் வந்து ஒரு சயின்டிஃபிக் புக்கு கிடையாதுங்க. இது வந்து ரிஷிகள் வந்து படித்து தெரிந்து கொண்ட உண்மைகளை தான் வந்து நம்மளுக்கு வேதமாக கொடுத்துருக்காங்க. இப்போ அறிய முடியாதது அப்படின்னா என்னென்னா இவ்வுலகில் வந்து நிறைய உண்மைகள் இருக்கின்றன. இந்த உண்மைகளை வந்து நம்மளுக்கு வேதம் மூலியம் மட்டும்தான் அறிய வைக்க முடியுங்க. அதாவது இப்போ குடல் புழு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடல் புழு. இந்த புழுக்கு வந்து வெளி உலகம் பற்றி எதுவுமே தெரியாதுங்க. உள்ளுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்து இறந்தும் விடுகிறது. இதே போல் வேதத்தில் உள்ள உண்மைகள் வந்து தனிப்பட்டு கிடைக்கின்றன. இவ்வுலகையும் தாண்டி உயர்ந்து நிற்கிறது. வேதத்தின் துணையினோட மட்டும்தாங்க இந்த உண்மைகளை வந்து நம்மளால் அறிய முடியும். இந்த பிரத்யக்ஷம், அனுமானம் இந்த 2ம் தான் சயின்ஸுங்க. இந்த பிஎஸ்என்எல் சிக்னல் இருக்குதுங்க. இந்த சிக்னலை வந்து யாரும் பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்ததில்லை. ஆனால் சிக்னல் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இதுதாங்க அனுமானம். பிரத்யக்ஷம், அனுமானம் இந்த 2ஐயும் இல்லாததை வந்து வேதம் வந்து பேசுதுங்க. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் பர்சனாக இருக்கும்போது, ஒரு இன்கேப்பபிள் பர்சனாக எந்த ஒரு துணையுமே இல்லாமல் இருக்கும்போது அந்த இடத்துல தாங்க நம்மளுக்கு வேதம் உதவுது. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சிவனுடைய 3வது நெற்றிக்கண்ணை தான் வந்து நம்ம வேதம்னு சொல்கிறோம். அதாவது மற்ற 2 கண்ணுமே பார்த்திங்கன்னா ஒரு கண் பிரத்யக்ஷம், இன்னொன்று கண் வந்து அனுமானம். இந்த பிரத்யக்ஷம், அனுமானம் இந்த 2ஆலையும் அறிய முடியாததை வந்து அந்த 3வது நெற்றிக்கண் வந்து அறிய வைக்க முடியுங்க. அது பேர் தாங்க வேதம். இந்த வேதம் வந்து நமக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, அதாவது நெகட்டிவ் டெண்டன்சின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக தடுக்கிறதுக்கு உதவுதுங்க. இது மாதிரி உங்களுக்கு புது புது விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த டாப்பிக்கில் சொல்லித்தரேங்க. இப்போ வந்து வேதம்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோங்கிறத, என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோங்கிறத அடுத்தடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.